ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜ் அலெக்ஸி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னடா பேக்ரவுண்ட் இருட்டாக இருக்கும் போல வீடியோ காலில் மணி 4 இப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். சரியா? சரி, ஓகே. ஹாப்பி மார்னிங். நல்லா இருக்கீங்களா? எப்படி படிச்சுட்ருக்கீங்க? குரூப் 1 எக்ஸாமுக்கும் குரூப் 2 டேக்கும். ஸோ லாஸ்ட் டைம் குரூப் 2 to Aல ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி தாண்டிடுங்க. கண்டிப்பாக மெயின்ஸுக்கு டைம் இருக்கும். சரியா? தயவு செஞ்சு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது பார்த்துக்கலாம். சரியா? குரூப் 1 எக்ஸாம் இதை லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜூலை 1 படிக்க ஆரம்பிச்சிருங்க கரண்ட் அஃபேர்ஸை. ஓகேவா? அதுக்குள்ளே பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சு கட்டிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் படித்ததை படிச்சுக்கோங்க. ரொம்ப புதுசாக படிக்கிறது கொஞ்சம் பார்த்து படிங்க. ஏன்னா புதுசுன்றது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒதுக்குனா நல்லாயிருக்கும். சரியா? ஸோ மார்க் டெஸ்ட் எழுத பாருங்கள். ஆல்ரெடி படித்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறேன், மார்க் டெஸ்ட் எழுத பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓகே, ஒரு ஜூலை 1 ஒன்று, ஜூலை 3 ஒன்று, ஜூலை 7 ஒன்று அப்படின்ற மாதிரி மினிமம் ஒரு 3 மார்க் டெஸ்ட் எழுத பாருங்கள். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 34 ஃபுல் மார்க் டெஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே சண்டே வந்து எழுத சொல்லியிருந்தேன். ஸோ சில பேர் எழுதிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டீம் ஜெயிச்சிட்டாங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், கிரிக்கெட்டுக்காக உயிரை விடுறாங்க, கிரிக்கெட் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு இருந்தவங்களுக்கும் சொல்கிறேன். அவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கிரிக்கெட் பிளேயர்ஸாக நீங்கள் நிறைய பேர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கோம். சில பேர் இருப்பீங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிசிக்கு வந்தவங்களும் இருப்பீங்க, யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி இருப்பீங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான உழைப்பு போட்டுக்கிட்டே இருங்க. சரியா? ஸோ உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் போய் படிப்போம். ஸோ பி ஹாப்பி. ஓகேவா? ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கோம், அதுவும் ஒரு வகையான சந்தோஷம்தான். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இப்போ குரூப் 2 டேக்கு உங்களுக்கு என்ன மாரி ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட் கொடுங்க. அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு கிளாஸஸ் கூட கொடுக்குறேன். சரிங்களா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.